நான் ஆண்டவரை கண்டேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. புனித மகதலா மரியாவினுடைய விழாவில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். புனித மகதலா மரியாவை பற்றி 5 உண்மைகளை உங்களோடு இந்த மறைவுரையின் வழியாக பகிர்ந்து கொள்ளுகிறேன். முதலாவது, திருத்தூதர்களுக்கான திருத்தூதராய் செயலாற்றியவர் புனித மகதலா மரியா. இயேசு உயிர்த்தெழுந்த பின் முதல் காட்சியை தந்ததே மகதலா மரியாவுக்கு தான். ஆண் சீடர்களுக்கு அவர் காட்சி தரவில்லை. மகதலா மரியாவுக்கு தான் முதலில் உயிர்த்த ஆண்டவர் காட்சியளித்தார். யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 17-18 இறை வார்த்தைகள் இதை குறிப்பிடுகிறது. இதனால்தான் தாயாம் கத்தோலிக்க திரு அவை திருத்தூதர்களுக்கே நற்செய்தி சொன்ன திருத்தூதுவர் மகதலா மரியா என்று போற்றி பெருமைப்படுத்துகிறது. உயிர்ப்பினுடைய முதல் சாட்சியாக திரு அவை கொண்டாடி மகிழ்கிறது. எனவே மகதலா மரியா திருத்தூதர்களுக்கெல்லாம் திருத்தூது உரைத்தவராயிருக்கிறார். இரண்டாவது, மகதலா மரியா ஒரு விபச்சாரி அல்ல. தவறான அடையாளம் ஏறக்குறைய 6 நூற்றாண்டுகளாக நீடித்திருக்கிறது. இன்றும் கூட மகதலா மரியாவை ஒரு விபச்சாரியாக காட்டுகின்ற தவறான ஒரு தப்பறை கொள்கை இருக்கிறது. இது முதல் 6 நூற்றாண்டுகள் இப்படிப்பட்ட தவறான ஒரு புரிதலை கொண்டிருந்தார்கள் மக்கள். பலர் கூறுவது போல மகதலா மரியா நிச்சயமாக ஒரு விபச்சாரி அல்ல. இதை 591வது ஆண்டில் திருத்தந்தை பெரிய கிரகோரி அவர்கள் ஒரு மறைவுரையில் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். 3 வெவ்வேறு மரியாக்கள் விவிலியத்தில் காணப்படுகின்றன. இவற்றை ஒன்றாக பார்ப்பதனுடைய ஒரு குறைபாடுதான் மகதலா மரியாவையே விபச்சாரியாக பார்க்கிற பார்வை. இது ஒரு குழப்பமான சூழ்நிலை என்பதை எடுத்து சொல்லி அதன் அடிப்படையிலேயே 2016 திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவரது நினைவு நாளை விழாவாக கொண்டாடி மகிழ தாயாம் கத்தோலிக்க திரு அவைக்கு அழைப்பு கொடுத்தார். திருத்தந்தை பெரிய கிரகோரி அவர்கள் சொன்ன அனைத்தும் உண்மை என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அதை அங்கீகரித்தார்கள். மகதலா மரியா ஒரு விபச்சாரி அல்ல என்பதை தெளிவுபடுத்தினார். 3வது உண்மை, மகதலா என்பது ஒரு ஊரின் பெயர், அவருடைய பெயர் அல்ல. மரியா என்பது அவருடைய பெயர், மகதலா என்பது ஒரு ஊரினுடைய பெயர். கலிலேய கடலோரமாக அமைந்திருந்த ஒரு மீனவ கிராமம்தான் இந்த மகதலா. எபிரேயத்தில் மேக்தல் என்றால் கோபுரம் என்று பொருள். அந்த ஊரினுடைய பெண்கள் இயல்பிலேயே மிகவும் துணிச்சலாக இருந்தார்களாம். வியாபாரத்தில் மிக மிக சிறந்தவர்களாக அவர்கள் போற்றப்பட்டார்கள். அதனால்தான் அந்த ஊரினுடைய பெயரோடு சேர்த்தே இவர்களுடைய பெயரும் அழைக்கப்படலாயிற்று. மகதலா என்பது அந்த ஊரினுடைய பெயர், மரியா என்பது இவருடைய இயற்பெயர். மகதலா மரியா என்று சொல்லி ஊரினுடைய பெயரை அடையாளமாக கொண்டு இவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். 4வது உண்மை, 7 பேய்களிலிருந்து இவர் விடுதலை பெற்றவராயிருக்கிறார். அதாவது முழுமையான சுகத்தை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டவர். லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரம் 2வது இறைவார்த்தை சொல்லுகிறது, 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியா. அந்த எண் 7 என்பது
ஒரு முழுமையை குறிக்கின்ற எண் என்பது நமக்கு தெரியும். விவிலியத்தில் எந்த இடத்திலெல்லாம் 7 என்கிற எண்ணானது குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அது முழுமையை, நிறைவை குறிக்கின்ற எண்ணாக இருக்கிறது. ஆம், மகதலா மரியாவும் 7 பேய்களிலிருந்து விடுதலை பெற்றவர் என்று குறிப்பிடும்போது ஆண்டவர் அவரை முழுமையான உடல் சுகத்தினால் ஆசிர்வதித்தார், குணப்படுத்துதலை கொடுத்தார். அவருடைய உடல் குணமானது, அவருடைய மனம் சுகமானது, அவருடைய ஆன்மா பரிசுத்தமானது. எனவே முழுமையான விடுதலை அவருக்கு கிடைத்தது, உடல், மனம், ஆன்மா. இந்த நன்றி உணர்வால் தான், இந்த நன்றி உணர்வு எப்படி அவர் முழுமையான உடல் உள்ள சுகம் பெற்றுக்கொண்டாரோ அந்த நன்றி உணர்வால் தான் இறுதி வரை இயேசுவோடு கூடவே அவர் இருந்தார் என்று கூட அறியப்படுகிறது. 5வது உண்மை, சிலுவையின் அடியிலும் கல்லறையிலும் கடைசி வரை ஆண்டவர் இயேசுவோடு உடனிருந்தவர். இயேசுவினுடைய பல சீடர்கள் இயேசுவை விட்டு ஓடிவிட்டார்கள். இயேசுவுக்கு சிலுவை மரணம் என்ற உடனே இந்த சீடர்கள் எல்லாம் சிதறுண்டு ஓடிப்போனார்கள். ஆனால் சிலுவையின் அடியில் நின்ற 3 பெண்களில் முதன்மையானவராக மகதலா மரியா இருக்கின்றார். மகதலா மரியா ஆண்டவரோடு உடன் இருந்தார். அந்த துன்பத்தில், சிலுவை மரணத்தில், சிலுவையின் அடியில் இயேசுவோடு உடன் இருந்தவராக இருக்கிறார். யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 25வது இறை வார்த்தை. அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்யப்பட்டதையும் கண்டுகொண்டார். சிலுவையின் அடியில் அவர் உயிர் விடும்போது உடனிருந்தவர். இயேசு ஆண்டவரை கல்லறையில் அடக்கம் செய்யும் போதும் உடனிருந்தவராக மகதலா மரியா இருக்கிறார். காலையில் முதல் ஆளாக கல்லறைக்கு வந்ததும் மகதலா மரியா தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த கல்லறையில் காணுவதற்காக அதிகாலை பொழுதினில், விடியற் காலையில் கல்லறைக்கு ஓடி வருகிறார். துன்பத்திலும் உயிர்ப்பிலும் இயேசுவை விட்டு பிரியாத விசுவாசத்தின் சின்னம்தான், அடையாளம்தான் புனித மகதலா மரியா. ஆம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 5 சிந்தனைகளை நாம் மனதில் கொண்டிருந்தாலேயே இந்த விழா எவ்வளவு அர்த்தமுள்ள ஒரு விழா என்பது நமக்கு புரியும். திருத்தூதர்களுக்கான திருத்தூதுவராய் செயல்பட்டவர். அவர் ஒரு விபச்சாரி அல்ல, அது ஒரு தவறான அடையாளம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. பிறகு மகதலா என்கிற அந்த ஊருக்கு இருந்த சிறப்பு, 7 பேய்களிலிருந்து அவர் விடுதலை பெற்றது, சிலுவையின் அடியிலும் கல்லறையிலும் அவருடைய உயிர்ப்பிலும் பங்கெடுத்தது. சகோதர சகோதரிகளே, இந்த விழாவை கொண்டாடி சிறப்பிக்கிற நாமும் கூட பல விஷயங்களிலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழணும். இயேசுவை வரவேற்கும் போது, இயேசுவை அழைக்கும் போது, இயேசுவோடு நாம் உடன் இருக்கும் போது நம்முடைய எல்லா விதமான அடிமைத்தனங்களிலிருந்து அவர் நமக்கு விடுதலையை தருகிறார். இயேசுவுக்கு எப்படி ஒரு முதல் சாட்சியாக, உயிர்ப்பின் சாட்சியாக மகதலா மரியா மாறினாரோ, நாமும் கூட நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் வழியாக, கிறிஸ்தவத்தினுடைய மதிப்பீடுகளை ஏற்று கடைபிடிப்பதன் வழியாக கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். துணிவான ஒரு திருத்தூதர். ஆம், நாமும் கூட இந்த உலகத்தில், இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் துணிவோடு எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். கோழைகளாக, பயப்படுகிறவர்களாக, அஞ்சு நடுங்குகிறவர்களாக இருக்கக்கூடாது. அநீதியை கண்டு நாம் ஒவ்வொருவரும் துணிவோடு செயலாற்றக்கூடியவர்களாக இருக்கும்போதுதான் இந்த விழா ஒரு அர்த்தமுள்ள விழாவாக மாறுகிறது. அதற்கான வரம் வேண்டி நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறை ஆசிரை பெற்று கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ்வோம். ஆமென்.